கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இந்த 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவரை பகைத்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டு அவரை குழியிலே தள்ளி பிறகு அவரை தூக்கியெடுத்து தப்பிக்க விட்டு விட்டு போட்டதை இந்த அதிகாரம் பதிவு செய்கிறது. ஏன் இந்த பகை சகோதரர்களுக்கு யோசேப்பு மேல் ஏற்பட்டது? தன்னுடைய தகப்பன் யாக்கோபு அவருடைய குடும்பத்திலே அவருடைய உடன்பிறப்புகளிலே ஏற்பட்ட அந்த பிரிவினவாதம், அந்த சகோதரத்தின் அந்த விரோதம் இவர் அனுபவித்தும் அதே தவறை இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு செய்கிறார். 17 வயதிலே யோசேப்பு அவர்கள் இருக்கின்ற போது யாக்கோபுக்கு மிகவும் தாமதமாக பிறந்த காரணத்தினாலே யாக்கோபு அதிக பாசம் யோசேப்பினிடத்திலே காட்டின காரியம் வர்ணம் பூசிய ஆடையை யோசேப்புக்கு அளித்தது. இதையெல்லாம் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு பொறாமையாக மாறி இவனை தீட்டு கட்ட வேண்டும், இவன் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதனாலதான் இந்த 4வது வசனத்திலே சகோதரர்கள் பகைத்தார்கள், இது யாக்கோபுடைய தவறு என்பதெல்லாம் அதிலே காண முடிகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களாகிய அனைவரும் எந்த பிள்ளைக்கும் பாகுபாடின்றி செய்ய பழக வேண்டும். பாரபட்சமின்றி எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த அன்பு சரிசமமான நிலையிலே பிள்ளைகளிடத்திலே காணப்படும். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் மற்ற பிள்ளைக்கு இன்னொரு மாதிரியும் செய்தால் அது பிள்ளைகளிடத்திலே விரோதமாக மாறி அது கடைசி வரை அந்த அன்புக்கும் உடன் பிறந்த அந்த உறவுக்கும் ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள் அனைவரும், அது 2 பிள்ளைகள் இருந்தாலும் சரி 3 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அதை முழுவதுமாக சரிசமமாக பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுள் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.